ஹலோ கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மஸ்கிட்டோ நட் எப்படி ஃபிட் பண்ணோம், சிம்பிள் ஸ்டெப்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய விண்டோ, எந்த விண்டோ இருந்தாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. விண்டோவுடைய சைஸ் வந்து அவுட்டர் இன்னர் ரெண்டுமே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஜென்ரலாக அவுட்டர் சைடு 1 or 2 inch எக்ஸ்ட்ரா வைங்க, அப்போ தான் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சேம் வே விண்டோவுடைய இன்னர் சைஸும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எப்படியும் மெஷரிங் டேப் இருக்கும், இல்லை ஸ்கேல் இருக்கும், மெஷர் பண்ணிக்கோங்க. அவுட்டர் நீங்கள் என்ன சைஸ் வந்து மெஷர் பண்ணி சூஸ் பண்ணிங்களோ அந்த சைஸ்க்கு மஸ்கிட்டோ நட் அப்புறம் வெல்க்ரோ டேப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கும், பீடிங்னு சொல்லுவாங்க, உட்டன் பீடிங்னு சொல்லுவாங்க. 1 inch விட்த்தில் நமக்கு கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்து அவுட்ரு சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்காக கட் பண்ணிக்கலாம். இது சிம்பிள், உங்கள்கிட்ட மிஷின்ஸ் இருக்கலாம், இல்லை சிம்பிள் அக்ஸா பிளேட் கூட இருக்கலாம். அதை வச்சு என்ன சைஸ் வேணுமோ அது 4 சைடுக்கும் கட் பண்ணிக்கோங்க. இது சிம்பிளாக ரொம்ப திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஈவன் 10 mm 6 mm அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் மெஷின்லாம் எதுவும் தேவைப்படாது. சிம்பிளாக இந்த மாதிரி அக்ஸா பிளேட் வீட்டில் இருக்கலாம், இல்லை யாருக்கிட்ட பக்கத்தில் இருக்கலாம், வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 சைடு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ்க்காக. இது வந்து இந்த டேப் டபுள் சைடு வால் டேப்னு சொல்லுவாங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மஸ்கிட்டோ நட்டுக்கெல்லாம் ட்ரில் அண்ட் டேப் போடணும் அந்த மாதிரி எந்த அவசியம் இல்லை. வித்தவுட் ஹோல்ஸ், எந்த ஹோல்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸும் கிடையாது. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எவ்வளோ பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் எந்த ட்ரில் அண்ட் டேப் எதுவுமே தேவையில்லை, ஸ்க்ரூ தேவையில்லை. உங்களுக்கு தேவை இந்த மாதிரி உட்டன் ஸ்டிக்கில் 4 அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அப்புறம் 4 சைடும் வந்து இந்த டபுள் சைடு வால் டேப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வெல்க்ரோ டேப் அனதர் சைடு வச்சுட்டு, இது வந்து நம்ம உட்டன் ஸ்டிக்கில் ஒரு குட்டி குட்டி ஆணி அடித்து நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது சிம்பிள் ஸ்டெப் தான். இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலே வந்து எல்லாருக்கிட்ட இந்த மாதிரி சின்ன ஹேமர் இருக்கலாம். இது ஆணி வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நியர்லி 20 mm இருக்கும். ரொம்ப சிம்பிள், கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொடுத்தாவே கீழே போகும். ஆஃப் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணி நிற்கும். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்கணும்னு. இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் இருக்குங்களா, இப்படி பெண்ட் பண்ணி விட்டுறலாம். பெண்ட் பண்ணி விட்டுறப்ப நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இல்லை பெண்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் என்ன ஆகும் அப்படின்னா அது லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகிட்டு அப்புறமா கொசு அந்த கேப்பில் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ என்கிட்ட 4 சைடுடைய ஸ்டிக்கும் வெல்க்ரோ டேப் பேஸ்ட் பண்ணி நம்ம ஆணி அடித்த ஸ்டிக் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அது கூட மஸ்கிட்டோ நட் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம விண்டோ எப்படி பேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த டபுள் சைடு வால் ஸ்டிக்கர் நம்ம பண்ண முடியலைங்களா, அது இன்னொரு சைடு இருக்கிற அந்த இன்சுலேஷன் டேப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, எல்லா ஸ்டிக்கில் இருக்கிறது ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டான அளவு உங்கள்கிட்ட இருக்கும். நல்லா கரெக்டாக அளவு வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிக்கும். அதாவது மஸ்கிட்டோ நட் ஹோல்டு பண்ணுற அவ்வளோ ஸ்ட்ரென்த் அது கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அளவு லைட்டாக இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு, 1 சைடு பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே அளவு செக் பண்ணிவிட்டு மற்ற சைடு எல்லாமே நம்ம அந்த ஸ்டிக் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக அளவு வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்க்குறது வந்து எங்களுடைய வாஷ்ரூமில் இருக்கிற விண்டோ சைடு. ஏன்னா வாஷ்ரூமில் இருக்கிற விண்டோ சைடு தான் ரொம்ப அதிகமாக கொசு வரும் இல்லையா, அதனால் வாஷ்ரூமில் இருக்கிற விண்டோ சைடு நாங்கள் ஃபஸ்ட் லாக் பண்ணுறோம். இதே மாதிரி எங்களுடைய விண்டோ ஜன்னல் எல்லாமே வந்து லாக் பண்ணோம். 2-3 விண்டோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம மஸ்கிட்டோ நட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம்.
பேஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா கார்னருமே வந்து டச் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆகிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அகெயின் கேப் இருந்தால் கொசு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்.